Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard maths chapter 1 exercise 1.4ல problem number 8 பார்க்க போறோம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். From the curve y equal to sin x, draw sin y equal to sin modulus x. Hints கொடுத்திருக்காங்க sin of minus x equal to minus sin x. தமிழ்ல ஒருக்க பார்த்திடலாம். y equal to sin x என்ற வளைவரை மூலம் y equal to sin modulus x என்பதன் வரைபடத்தை வரைக. இங்கு sin of minus x equal to minus sin x. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, சைன் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ப்ரீவியஸ் ப்ராப்ளம் 7வது ப்ராப்ளத்தில் நம்ம பார்த்துருப்போம். மாடுலஸ் எக்ஸ்னா என்னங்கிறது நம்ம 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணலாம். இப்போ மாடுலஸ் எக்ஸ்னா என்ன அர்த்தம்னா அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும் பாருங்கள், மைனஸ் எக்ஸு இஃப் எக்ஸு லெஸ் தேன் 0. சரியாம்மா? அப்போ ப்ளஸ் எக்ஸு இஃப் எக்ஸு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. இதான் அந்த மாடுலஸ் எக்ஸோட ரேஞ்ச் இல்லையா, லிமிட். இப்போ நமக்கு கிவன் ப்ராப்ளத்தில் எழுதலாம். இப்போ ஒய் ஈக்குவல் டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சைன் மாடுலஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போது மாடுலஸ் எக்ஸ் இருக்கிறதுனால அதுக்குள்ளே நமக்கு 2 அணா வரும், மைனஸ் சைன் எக்ஸ் அண்ட் ப்ளஸ் சைன் எக்ஸ். சரியாம்மா? சைன் எக்ஸ் அதாவது எக்ஸு லெஸ் தேன் 0, எக்ஸு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 இஃப். ஓகேவா? இதில் மைனஸ் நம்ம எப்படி போட்டிருக்கோம்னா நமக்கு ஹின்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா. எப்படி கொடுத்துருக்காங்க, இது நமக்கு எப்படி வரும் பாருங்கள், சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். அதாவது எக்ஸுக்குள்ளே தான் நமக்கு மைனஸ் வரும். இது நம்ம எப்படி எழுதலாமா, மைனஸ் சைன் எக்ஸ், அதாவது சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் டீட்டா எழுதுவோம் இல்லையாம்மா. அதே மாதிரி தான் நம்ம இதை எழுதுகிறோம். சரியா? அதான் நம்ம எப்படி வந்திருக்கு. இப்போது நமக்கு இந்த ப்ராப்ளத்துலேயே வந்து டயக்ராம் தரல, அதாவது கிராஃப் வரைபடம் தரல. ஸோ இதில் இருந்து தான் நம்ம வந்து வரைபடம் ட்ரா பண்ண போகிறோம். இப்போது ஒரு சைன் வேவ் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஃபுல் சைக்கிள் எடுத்துக்கிட்டோன்னா 0லேருந்து 2π. அப்போ ஒரு ஃபுல் சைக்கிள் வந்து க்ளோஸ் ஆகணும்னா 0ல் ஆரம்பித்து 2π தான் முடியும். ஸோ நம்மளும் வந்து 2π வரைக்கும் எடுக்கலாம். 0, அடுத்து π/2, அடுத்து 3π அடுத்து π. ஓகேம்மா? அடுத்து π, அடுத்து 3π/2, அப்புறம் 2π. இது இவ்வளோ சேர்ந்தது தான் ஒரு ஃபுல் ஹாஃப் சைக்கிள். அதேமாதிரி நெகட்டிவ் சைடு பார்க்கலாம், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஏன்னா எக்ஸ் லெஸ் தேன் 0னா இது ஃபுல்லாக என்னம்மா. அப்போ π/2 மைனஸ் π மைனஸ் 3π/2 அண்டு மைனஸ் 2π. ஓகேவா? இப்போ எக்ஸு சைனுக்கு 0 டிகிரி 0, சைனுக்கு π/2 வந்து நமக்கு 1, அடுத்து பைங்கிறது வந்து 0, 3π/2ங்கிறது -1. சரியாம்மா? 2πங்கிறது 0. இது ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆகிறோம் பாருங்கள். மைனஸ் π/2க்கு வந்து இங்கே 1 இருந்துச்சு, அங்கே -1, இங்கே 0 நான் இங்கே 0, இங்கே -1னா அங்கே வந்து +1, இங்கே 0னா இங்கே 0. சரியாம்மா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணுன்னா எப்படின்னா இது இவ்வளோ வந்து 0, இது இவ்வளோ வந்து எக்ஸு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. கரெக்டாக? 0க்கு தாண்டி பாசிட்டிவ் சைடு. இப்போ இது இவ்வளவு வந்து எக்ஸு லெஸ் தேன் 0, அதாவது எக்ஸ் லெஸ் தேன் 0னா நமக்கு மைனஸ் சைன் எக்ஸ் வரும் இல்லையா, மைனஸ் சைன் எக்ஸ். இது வந்து ப்ளஸ் சைன் எக்ஸ். ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா போட்டுக்கோங்க. சரியாம்மா? நம்ம இதுக்கு தான் நம்ம கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். எப்படி வரையலாங்கிறத பார்ப்போம். 0க்கு 0 இல்லையாம்மா, 0க்கு 0 என்ன இருக்குது, அப்படி இருக்கட்டு. நெக்ஸ்ட்டு π/2க்கு 1. இப்போ π/2க்கு 1னா இந்த பாயிண்டில் நமக்கு வரும். அடுத்து பைக்கு வந்து நமக்கு 0, அப்போ நமக்கு இந்த பாயிண்ட் வந்துடும். அடுத்து 3π/2ங்கிறது -1, 3π/2க்கு -1னா இந்த பாயிண்ட் வந்துடும். அடுத்து 2πக்கு நமக்கு 0. ஃபஸ்ட்டு நான் இந்த சைக்கிளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வரலாம். இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதை ஃப்ரீ ஹேண்டில் தான் வரையணுமா, ஸ்கேலை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிடாதீங்க. ஓகே, இது வந்து என்னது வந்து y ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இல்லையாம்மா, சைன் எக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த செக்ஷனுக்கு பார்க்கலாம். y ஈக்குவல் டு, இப்போ ஃபுல்லாக வந்து இது நெகட்டிவ் சைடு இல்லையா, அப்போ நெகட்டிவ் சைடு வரையும் போது பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல இப்போ மைனஸ் π/2க்கு -1, மைனஸ் π/2க்கு -1, அப்போ எந்த பாயிண்ட் வரும், இந்த பாயிண்ட் வரும். ஓகேம்மா? அடுத்து மைனஸ் பைக்கு 0, இந்த பாயிண்ட். ஆக்சுவலாக இதை நீங்கள் இப்படி போட வேண்டாம்மா, இதை போட வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகும். நமக்கு டயக்ராம் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னங்கிறது. ஏன்னா அதை எதையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக தான். -π, அடுத்து -3π/2க்கு வந்து நமக்கு 1, -3π/2க்கு நமக்கு +1, அப்போ +1னா இந்த இடத்துல நமக்கு வரும். அடுத்து -2πக்கு 0, அப்போ இந்த பாயிண்ட். இது நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். ஓகேம்மா? இது வந்து ஒரு ஃபுல் சைன் வேவ் ஃபார்ம் இல்லையா, ஆர்டினரி சைன் எக்ஸ், ஒரு ஃபுல் வேவ் ஃபார்ம். இப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நமக்கு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இது ஆன்சர் கிடையாது, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், y ஈக்குவல் டு சைன் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ். அதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். y ஈக்குவல் டு சைன்
மாடுலஸ் எக்ஸ். இப்போ மாடுலஸ் எக்ஸ் எப்படி பிரிக்கலாமா? சைன் ஆஃப் எக்ஸு அண்டு சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ். கரெக்டாக? அப்படி தானே நம்ம பிரிக்கலாம். இந்த இடத்துல நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லையா? அதாவது இந்த இடத்துல சரியா? இது நம்ம உள்ளே போட்டிருக்கோம். இது நம்ம ஹின்ஸ் பிரகாரம் நம்ம இப்படி எழுதலாம். எனிவே இது வந்து எக்ஸுக்கு உள்ளே வந்து ப்ளஸ் இருக்குது, இங்கே எக்ஸுக்கு உள்ள மைனஸ் இருக்குது. அப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம இந்த கவ் அப்படியே எழுதலாமா? y ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ப்ளஸ் தானே. அப்புறம் நம்ம அப்படியே எழுதிடலாம் பாருங்கள். இந்த இடத்துல இது அப்படியே எழுதலாம். இது அப்படியே இருக்கும். 1க்கு இடத்துல அப்படியே தான் வரும். பைக்கு இடத்துல 0. நெக்ஸ்ட்டு 3πக்கு நேரே நமக்கு இந்த பிளேஸு 2π. சரியாம்மா? இது நம்ம இப்போ ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. 300 ட்ரா பண்ணுங்கள். ஓகே, இப்போது இது வந்து y ஈக்குவல் டு சைன் எக்ஸ். சரியாம்மா? இப்போ அதனால தான் நான் இதை ரப் பண்ணி விட்டேன். அது ஏங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். நமக்கு 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும். ரிஃப்ளெக்ஷன், ட்ரான்ஸ்லேஷன், டைலேஷன்ஸ். அதில் ஃபங்க்ஷனுக்கு உள்ளே வந்து நமக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்ஷனுங்கிற கேட்டகரியில் செகண்ட் ஒன் உங்களுக்காக நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் டிஸ்பிளே பண்ணுறேன் மேம். அதில் செகண்ட் ஆப்ஷனில் வரும் ரிஃப்ளெக்ஷன் அபவுட் ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒய் ஆக்சிஸை வந்து மிரராக ரியாக்ட் பண்ணுது. அப்போது இதுக்கு தானே நம்ம இது மைனஸ் வந்து இந்த சைன் உள்ள இருக்குது. அப்போ இந்த வேவ் ஃபார்முக்கு மிரர் யார்? ஒய் ஆக்சிஸ். அப்போ இந்த டயக்ராமை நம்ம இப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணி போட்டோன்னா நமக்கு கரெக்டாக வரும் பாருங்கள். எப்படி போடணும் பார்ப்போம். இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய π/2க்கு நேர இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து நமக்கு இந்த இடத்துல வரும். சரியாம்மா? இந்த இடத்துல நமக்கு வரும். அப்போ π/2க்கு நேர இருக்கக்கூடிய +1 வந்து இப்படி இங்கே வரும். அப்போ π/2க்கு நேர இந்த இடத்துல வரும். கரெக்டாக? அடுத்து 0 இருக்கக்கூடியது 0 சேஞ்ச் ஆகாது. பையில் இருக்கக்கூடிய இந்த 0 வந்து -πக்கு நமக்கு வரும் இந்த இடத்துல. அடுத்து 3π/2ல் இருக்கக்கூடிய -1ங்கிறது அதுக்கு நேரே நமக்கு இந்த இடத்துல வரும். சரியாம்மா? 2πயில் இருக்கக்கூடியது நமக்கு 0ல் இருக்கக்கூடியது அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து லைனை ஜாயின் பண்ணலாம் பார்ப்போம். எப்படி ஜாயின் பண்ணுவோம்? 0ல் இருந்து இப்படி நம்ம ஜாயின் பண்ணுவோம். இதுதான் என்னம்மா? y ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ். புரியுதா? இது எல்லாம் சேர்ந்தது தான். இப்போ நம்ம போட்டோம் இல்லையா? இது மொத்தமாக சேர்ந்தது தான் என்னது? y ஈக்குவல் டு சைன் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ். அப்போ மாடுலஸ் எக்ஸுங்கிற இடத்துல வந்து சைன் எக்ஸும் வரும், சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸும் வரும். புரியுது இல்லையா? இது வந்து வெறும் சைன் எக்ஸ் வேவ் ஃபார்ம். இதில் வந்து மாடுலஸ் சைன் வேவ் ஃபார்ம், ஒன்லி ஃபார் சைன் வேவ் ஃபார்ம். சரியாம்மா? ரொம்ப சிம்பிள் தான். கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும்.